தொடர்ச்சியாக கதைகளே கேட்டு கேட்டு போர் அடிக்குதா? கொஞ்சம் த்ரில்லிங்காக ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தானே எல்லோரும் நினைக்கிறீங்க. நீங்கள் சொல்லாமலே எனக்கு புரிஞ்சிடும். ஏன்னா நான் தான் உங்கள் தோழியாச்சே. இன்றைக்கி நீங்கள் விரும்பிய வித்தியாசம்தான் இந்த வீடியோவில் வரப்போகுது. அதனால் நிச்சயமாக ஆன்சரே பண்ண முடியாது. அந்தளவுக்கு கடுமையான விடுகதையை தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்படியெல்லாம் இல்லைங்க, நீங்கள் எங்கே வேணால் தேடி கண்டுபிடிச்சி எப்படி வேணால் எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோன்னு சொல்கிறீங்களா? சரி, அப்படி பண்ணாலும் எனக்கு சந்தோஷம்தான். விடுகதைக்குள்ளே போயிடுவோமா? முதல் விடுகதை. எனக்கு வயிறு இல்லை, ஆனால் நான் சாப்பிடுவேன் நல்லா. நான் சாப்பிட சாப்பிட பெருசாகிக்கிட்டே இருப்பேன். நான் யார்? உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா? கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ஏதாவது க்ளூ சொல்லுங்கன்னு சொல்கிறீங்களா? முதல்ல விடுகதையை திருப்பியும் சொல்லிடுறேன். எனக்கு வயிறே இல்லை, ஆனால் நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். நான் சாப்பிட சாப்பிட நான் பெருசாவேன். நான் யார்? சரிங்க, உங்களுக்கான க்ளூ. இது சாப்பிட கொடுத்தா சொல்லும் போல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் இது சாப்பிட்றதுக்கு இதுதான் அதுதான்னு எந்த வரமுறையும் கிடையாது. எதை கொடுத்தாலும் இது சாப்பிட்றோம். ஊரில் எல்லாம் சொல்லுவாங்களே, எந்த கழிப்பும் இல்லாத பிள்ளை எதை கொடுத்தாலும் தின்னுதியா அப்படின்னு. அது மாதிரி என்னத்தை கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லாது, வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப்குள்ளே போங்க, வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆன்சர் சொல்ல போகிறேன், நீங்கள் சீக்கிரமாக டைப் பண்ணுங்கள். ஆன்சர் சொல்லட்டுமா? 3, 2, 1. இதோ உங்களுக்கான பதில். நெருப்பு. நெருப்பு ஏதாவது கொடுத்தா வேணான்னு சொல்லுதா என்ன? மகாராஜா மாதிரி தின்னுனே இருக்கும். நெருப்பு திங்க திங்க தானே அந்த நெருப்போட அளவு உயருது, அதிகமாகுது. ஒருவேளை திங்கிறதுக்கு கொடுக்கறத நிறுத்திட்டோம் அப்படின்னோடனே நெருப்பு அணைஞ்சு போயிடுதுல்ல. எத்தனை பேர் ஆன்சரை கரெக்டாக சொன்னீங்க? நல்லா ஜோராக உங்களுக்காக ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க பார்ப்போம். கிளாப் பண்ணிட்டீங்களா? அடுத்து விடுகதை 2 போயிடுவோமா? இதில் என்ன வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்னு தானே கேட்குறீங்க. இது பயங்கரமான ட்விஸ்ட்டுள்ள விடுகதைங்க. நான் நடக்க மாட்டேன், நான் ஓட மாட்டேன், ஆனால் என்கிட்ட வந்தால் நீ ஓடி போயிடுவ. விடுகதையை திருப்பி சொல்லட்டுமா? நான் நடக்க மாட்டேன், நான் ஓட மாட்டேன், ஆனால் நீ என்கிட்ட வந்தால் ஓடி போயிடுவ. நான் யார்? விடையை கண்டுபிடிக்கிறீங்களா? ட்ரை பண்ணுங்கள், உங்களால் முடியும், நிச்சயமாக முடியும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். நம்ம அன்றாட வழக்கத்தில் பயன்படுத்துகிற ஒரு விஷயம்தான். ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களால் முடியும். ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆன்சரை கமெண்ட் பண்ணுறீங்களா? சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆன்சர் சொல்ல போகிறேன். 3, 2, 1. உங்களுக்கான பதில் என்ன தெரியுமா? மின்சாரம். மின்சாரம். ஆமாங்க, மின்சாரம் நடக்காது, ஓடாது. மின்சாரம் பாயும்னு தான் சொல்லுவாங்க. நம்மளால் அதை பிடிக்க முடியாது அப்படின்லாம் இல்லை. அது நம்மளை பிடிச்சதுன்னா விடவே விடாது. நம்ம ஈஸியாக பிடிச்சிருவோம், ஆனால் நம்மளை பிடிச்சா மின்சாரம் விடவே விடாதுல்ல. எத்தனை பேருக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருக்கு? கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல, ஆனால் எல்லோருமே கவனமாக இருங்க. மின்சார பொருட்களை பயன்படுத்தும் போது எல்லா சுவிட்சும் கரெக்டாக தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா? தயவு செஞ்சு டேமேஜ் ஒயர்கள்லாம் எதுவும் பயன்படுத்திடாதீங்க. ஒயரில் ஏதாவது டேமேஜ் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. ஏன்னா பணத்தை விட, பொருளை விட, நேரத்தை விட நம்ம உயிர் ரொம்ப முக்கியம் தானே. சரி, அடுத்த வீடியோக்குள்ளே போயிடுவோமா? அடுத்த விடுகதை உங்களுக்காக. நான் கதவை திறக்க மாட்டேன், ஆனால் கதவு இருந்தாலும் சரி இல்லாட்டையும் சரி நான் வீட்டுக்குள்ளே போயிடுவேன். நான் யாருன்னு தெரியுமா? ஆன்சரை கண்டுபிடிக்கிறீங்களா? ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சீக்கிரமாக ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள் பார்ப்போம். நம்ம சுற்றி எப்பயுமே இது இருக்கும். இதுக்கு மேலே ஓப்பனாக உங்களுக்கு க்ளூ கொடுத்தா ஆன்சரை நீங்கள் படக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. கொஞ்சம் சிந்திக்க வைக்கணும்ல. ஆன்சரை சொல்லட்டுமா? கமெண்ட் பண்ணி முடிச்சாச்சா? ஆன்சரை சொல்ல போகிறேன். 3, 2, 1. இதோ உங்களுக்கான பதில். காற்று. காற்று. ஆமாங்க, காற்று இல்லாத இடம் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கான்னா? எல்லா இடத்துலையும் காற்று நிறைஞ்சிருக்கு. ஏன் நம்ம இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே காற்று தான். காற்று இல்லைன்னா மூச்சடைச்சி செத்து போயிடுவோம்ல. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சுற்றுப்புற காற்றை தூய்மையாக வச்சுக்கோங்க. மரம் வளருங்கள், சுவாசத்தை பெறுங்கள். அடுத்த விடுகதைக்குள்ளே போயிடுவோமா? இந்த விடுகதைக்கு நீங்கள் தான் ஆன்சரை கமெண்ட் பண்ண போகிறீங்க. அதனால் நான் விடுகதையை சொல்லி க்ளூவை மட்டும் சொல்லிடுவேன். ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். விடுகதை இதோ. என்ன உங்களால் அடிக்க முடியாது, ஆனால் டெய்லியும் நான் உங்களுக்காக அடிச்சுக்கிட்டே இருப்பேன். விடுகதையை மீண்டும் சொல்லட்டுமா? என்னை நீங்கள் எப்போதுமே அடிக்க முடியாது, ஆனால் உங்களுக்காக நான் டெய்லியும் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் யாருன்னு சொல்கிறீங்களா? க்ளூ சொல்லணுமா?
தினமும் இது நமக்காக ஓடிக்கொண்டே தான் இருக்கும். நம்ம எவ்வளோ ஓய்வு வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் இதெல்லாம் ஓய்வு எடுக்கிறதே கிடையாது. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? அப்போ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இது போன்ற வித்தியாசமான விடுகதைகள் எல்லாம் உங்களுக்கு தினந்தோறும் கேட்க வேண்டுமா? விடுகதை மட்டும் இல்லைங்க, கதை கூட சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வித்தியாசமான விடுகதைகளை டெய்லியும் கேட்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் தரும் ஆதரவு தான் நாங்கள் புது புது வீடியோவை உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்க முடியும். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடன் இணைந்து பயணிக்கும் அனைவருக்குமே நன்றிகள். மேலும் ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உங்கள் அன்போடு விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி தேநீர் கதைகள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.